அக்கிரமம். சங்கீதம் 36. கர்த்தருடைய தாசனாகிய தாவீது ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானது என்று காணப்படுமளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. இந்த சங்கீதத்தின் தலைப்பில் தாவீதை பற்றி சொல்லும் போது கர்த்தருடைய தாசனாகிய தாவீது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது சங்கீதத்திலும் 36வது சங்கீதத்திலும் மாத்திரமே தாவீது கர்த்தருடைய தாசன் என்று அழைக்கப்படுகிறார். மற்ற சங்கீதங்களில் தாவீதுக்கு இந்த பட்டம் கொடுக்கப்படவில்லை. இதற்கு காரணமும் நமக்கு சரியாக தெரியவில்லை. தாவீது மெய்யாகவே கர்த்தருடைய தாசன்தான். தாவீது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருமே கர்த்தருடைய தாசராகவே இருக்கிறோம். தாவீது ஒரு ராஜாவாகவும் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார். அதே சமயத்தில் அவர் கர்த்தருடைய தாசனாகவும் இருக்கிறார். கர்த்தருடைய தாசராக இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். தாவீது இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் துன்மார்க்கத்தின் தீய சுபாவத்தை பற்றி விவரிக்கிறார். பாவத்திற்கான காரணங்கள், பாவத்தின் பல்வேறு நிறங்கள், பாவத்தின் வேர்கள், அதன் கிளைகள் ஆகியவற்றை பற்றி தாவீது விரிவாக எடுத்துச் சொல்லுகிறார். இருதயத்தில் கசப்பு உணர்வு இருக்கும்போது அது துன்மார்க்கமான காரியங்களை சிந்திக்கும். துன்மார்க்க சிந்தனை துன்மார்க்கமான கிரியைகளை வெளிப்படுத்தும். நமக்குள் இருக்கும் கசப்பான உணர்வுகளே எல்லா பாவங்களுக்கும் வேறாக இருக்கிறது. இதுவே பாவங்களுக்கு ஆதாரம். துன்மார்க்கத்தில் இருந்துதான் துன்மார்க்கம் உண்டாகிறது. தாவீது துன்மார்க்கனுடைய துன்மார்க்கத்தை பற்றி இங்கு விவரிக்கிறார். துன்மார்க்கன் துரோக பேச்சை பேசுகிறான். அவனுடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் உள்ளவர்கள் தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பார்கள். தேவன் நம்மோடு செய்திருக்கும் உடன்படிக்கைக்கு மதிப்பு கொடுத்து அந்த உடன்படிக்கையை மீற மாட்டார்கள். துன்மார்க்கனுக்கோ தெய்வ பயம் இல்லை. ஆகையினால் அவன் தன்னுடைய இருதயத்தில் துரோக பேச்சுக்களை பேசுகிறான். தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் அதற்கு மீறி ஜீவிக்கிறான். துன்மார்க்கன் தன்னுடைய பேச்சிலும் கிரியையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் அவருக்கு எதிர்த்து நிற்கிறான். இவனுக்கு விரோதமாக தேவ கோபாக்கினை எழும்பி இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய நீதியான சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து துன்மார்க்கரை நீதியாய் நியாயம் விசாரித்து அவர்களை நீதியாய் தண்டித்து விடுவார். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் என்பது குழப்பமான மொழிபெயர்ப்பாகும். ஏனெனில் துன்மார்க்கனின் துரோக பேச்சு நீதிமானின் இருதயத்திற்கு தெரிய வாய்ப்பு இல்லை. எனவே இதை இவ்வாறு மொழிபெயர்க்கலாம்: துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. அல்லது துன்மார்க்கனின் இருதயம் பாவத்தை கற்பம் தரிக்கிறது, ஏனெனில் அவனிடம் தெய்வ பயம் இல்லை. இருதயத்தின் நினைவை வாய் பேசும். பிசாசின் சுபாவமாகிய பாவ ஆவி மனுஷனுக்குள் இருக்கிறது. துன்மார்க்கனின் பாவங்கள். துன்மார்க்கன் கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுவான். அவனுடைய கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் அக்கிரமம் அருவருப்பானதாக இருக்கும். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதை விட்டுவிட்டான். நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் அக்கிரமத்தை யோசிக்கிறான். நல்லதல்லாத வழியிலே நிலைக்கிறான். பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். பாவத்தை விரும்புகிறான். தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானது என்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். துன்மார்க்கன் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான்.
தான் பாவம் செய்தாலும் தனக்கு தண்டனை எதுவும் கிடைக்காது என்று இருமாப்பாய் ஜீவிக்கிறான். துன்மார்க்கன் பாவம் செய்யும் போது தான் ஞானமாய் செயல்படுவதாகவும் இதனால் தனக்கு நன்மை உண்டாகும் என்றும் தனக்குள்ளே யோசிக்கிறான். தன்னுடைய துன்மார்க்கத்தினால் தனக்கு அழிவு வரும் என்பது அவனுக்கு தெரியவில்லை. இதனால் அவன் அநியாயத்திற்கும் நியாயத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் கிரியை நடத்துகிறான். இப்படிப்பட்ட துன்மார்க்கன் நன்மையை தீமை என்று சொல்லுகிறான், தீமையை நன்மை என்று சொல்லுகிறான். தன்னுடைய மனம் விரும்புகிறது எல்லாவற்றையும் செய்ய தனக்கு உரிமை இருக்கிறது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறான். துன்மார்க்கன் உரிமை என்னும் பெயரினால் கர்த்தருடைய பிரமாணத்தை மீறி பாவம் செய்கிறான். தன்னுடைய பார்வைக்கு ஏற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிற துன்மார்க்கன் கர்த்தருடைய பிள்ளைகளையும் துன்பப்படுத்துகிறான். தான் அநியாயம் செய்தாலும் அது அவனுக்கு நியாயமாய் படுகிறது. இவனுக்கு நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசம் தெரியாது. கர்த்தருடைய நாள் ஒன்று வரப்போகிறது. அந்த நாளில் கர்த்தர் தாமே துன்மார்க்கருடைய துன்மார்க்கங்களை எல்லாம் வெளிப்படுத்துவார். அந்த நாளில் துன்மார்க்கனுக்கு தன்னுடைய அக்கிரமம் அருவருப்பானது என்று காணப்படும். அது வரையிலும் அவன் துன்மார்க்கமான காரியங்களையே செய்வான், இச்சகமான வார்த்தைகளையே பேசுவான், பாவத்தில் ஜீவிப்பான். கர்த்தர் அவனுடைய அக்கிரமத்தின் அருவருப்பை உணர்த்தும் போது துன்மார்க்கன் பரிதபிப்பான், பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். துன்மார்க்கன் பாவத்தில் நிலைத்திருக்கும் போது அவனுடைய துன்மார்க்கமும் துரோகமும் ஆழமாக வேறுவிட்டு வளரும். அதில் இருந்து துன்மார்க்கமான கிளைகள் அநேகம் வளரும். துன்மார்க்கன் கர்த்தரை வஞ்சிக்கிறான். அவனுடைய வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. பாவத்தை ஆசையாய் செய்கிறான். தன்னுடைய சுய ஞானத்தினால் தன்னுடைய பாவத்தை மூடி மறைக்க முயற்சி பண்ணுகிறான். தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வான். துன்மார்க்கன் மாய்மாலமாய் ஜீவிக்கிறான். தான் கொடியவனாக இருந்தாலும் தன்னை நல்லவன் போல காண்பித்துக் கொள்கிறான். அவனுடைய சிந்தனைகளும் செயல்களும் அக்கிரமத்தினால் நிரம்பி இருக்கிறது. அவன் புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டு விடுகிறான். நன்மை செய்ய வேண்டும் என்னும் விருப்பம் அவனிடத்தில் இல்லை. புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வமும் அவனிடத்தில் இல்லை. அவன் தன் சுய புத்தியை நம்புகிறான். சுய புத்தியை நம்புகிறவர்கள் சீரழிந்து போவார்கள். துன்மார்க்கனுடைய ஜீவியத்தில் நன்மைக்கும் நீதிக்கும் இடமில்லாமல் போயிற்று. கர்த்தர் தன்னுடைய பாவத்தை குறித்து தன்னிடத்தில் உணர்த்தும் போது அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறான். கர்த்தருக்கு செவி கொடுக்க மறுத்து விடுகிறான். ஆரம்பத்தில் நன்றாகத்தான் இருந்தான், ஆனால் அவனுடைய முடிவோ மோசமாயிற்று. அவனுடைய சுய புத்தியினால் அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகவில்லை. துன்மார்க்கன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசிக்கிறான். நல்லதல்லாத வழியிலே நிலைத்து நிற்கிறான். நன்மை செய்வதை விட்டு விடுகிறவர்கள் தீமை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அவர்கள் தங்களுக்கும் தீமை செய்வார்கள், பிறருக்கும் தீமை செய்வார்கள். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்னும் யோசனை அவர்களிடத்தில் இல்லை. துன்மார்க்கன் நன்மையை பற்றி கொள்ளாதிருக்கிறான். பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். பொல்லாப்பில் பிரியப்படுகிறான். மற்றவர்கள் கஷ்டப்படும் போது துன்மார்க்கன் அவருடைய கஷ்டத்தை நினைத்து சந்தோஷப்படுகிறான். தன்னை போலவே மற்றவர்களும் துன்மார்க்கராய் இருப்பது இவனுக்கு பிரியமானதாய் இருக்கிறது. நல்லதல்லாத காரியங்கள். மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. அளவுக்கு மீறி செய்கிற காரியம் நல்லதல்ல. பொறுப்பில் இருந்து தவறுதல், சிறுமைப்பட்டவர்களை ஒடுக்குதல், நன்மையானவற்றுக்கு எதிராக அக்கிரமத்தை யோசித்தல், வழக்கிலே நீதிமானை தோற்கடித்தல், ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கள்ளத்தராசு நல்லதல்ல. தன்னைத்தானே புகழ்தல், மகிமைப்படுத்துதல் நல்லதல்ல. முக தாட்சணியம் நல்லதல்ல.